காஞ்சிபுரத்தில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி துவக்க விழாவை மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதங்களை தவிர்க்கும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பேரிடர் ஏற்படும் போது மீட்பு குழுவினருடன் இணைந்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு விரைவாக சென்று பொதுமக்களை காப்பாற்ற மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா கலந்து கொண்ட பயிற்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் பேரிடர் மேலாண்மை பயிற்சி பெறும் தன்னார்வலர்களுக்கு வழங்க உள்ள ஆப்தமித்ரா பயிற்சி கையேட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா வெளியிட ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் கே வெங்கடேசன் பெற்றுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 215 தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பேரிடர் மேலாண்மை பயிற்சி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த பயிற்சியின் மூலம் 285 பேருக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கான பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 இடங்களில் பயிற்சி நடைபெற்று வருகிறது. ஒன்று காஞ்சிபுரம் கோட்டத்தை பொறுத்தவரை சங்கரா கலைக்கல்லூரியிலும், குன்றத்தூர் கோட்டத்தில் முத்துக்குமரன் காலேஜிலையும் இந்த பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியானது இன்று தொடங்கி 31/1/2023 வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் தன்னார்வலர்கள் போதிய பயிற்சியுடன் மழைக்காலங்கள் பேரிடர் காலங்களில் மக்களை காப்பாற்றுவதற்கு போதிய பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் வெள்ளத்தின் போது எவ்வாறு முதலுதவி செய்வது, மக்களுக்கு தீயில் மாட்டிக்கொள்ளும் நபர்களை எவ்வாறு ப்ராப்பராக, அதாவது ட்ரைனிங் உடன் அவங்க நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவங்கள பப்ளிக்கை காப்பாற்றுறதுக்கான போதிய முன்னேற்பாடுகளுடன் எவ்வாறு கடைபிடிப்பது என்பதுடன் கூடிய விரிவான பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இவர்களுக்கு பயிற்சியின் முடிவில் இவர்களுக்கு சான்றிதழ்களும், மேலும் தன்னார்வலர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் உடன் வழங்கி அவர்களுக்கு இன்சூரன்ஸ், தன்னார்வலர்களுக்கு இன்சூரன்ஸும் பண்ணித்தரோம். இந்த ஸ்கீமில் இந்த பயிற்சியின் முடிவில் அவங்க பாதுகாப்புடன் பணியில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக இந்த பயிற்சி அவங்களுக்கு நிச்சயமாக. காஞ்சிபுரத்தில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். மேலாண்மை பயிற்சி பெறும் தன்னார்வலர்களுக்கு வழங்க உள்ள ஆப்தமித்ரா பயிற்சி கையேட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா வழங்கிய ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன் பெற்றுக்கொண்டார். இதில் 10,000 மதிப்புள்ள உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. 26 தலைப்புகளின் கீழ் பேரிடர் மேலாண்மை குறித்த பயிற்சிகளை தீயணைப்பு அலுவலர், மருத்துவர்கள் ஆகியோர் தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். இப்பயிற்சியில் ஈடுபடும் அனைவருக்கும் காப்பீடு இலவசமாக செய்து கொடுத்து பேரிடர் மேலாண்மையில் ஈடுபட ஊக்கமளிக்கப்படும் என தெரிவித்தனர். இதில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மாநில அரசாங்கம் சேர்ந்து இணைந்து தன்னார்வலை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியினை அளித்து நம்ம எப்பெல்லாம் இந்த பிளக்ஸோ மற்ற ஆபத்து கால சமயங்கள்ல இவங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருந்து செயல்படுவார்கள். அதுதான் என்னுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 500 நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அதுல முதல் கட்டமாக ஏறக்குறைய 215 பேருக்கு நம்ம மாவட்டத்துல ட்ரைனிங் சிறப்பாக வழங்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய இந்த 285 பேருக்கு 2வது கட்டமாக நம்ம சங்கரா காலேஜிலும் மற்றும் இந்த முத்துக்குமரன் காலேஜ் குன்றத்தூர்லயும் நம்ம இந்த ட்ரைனிங்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றிலிருந்து துவங்குகிறது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி தொடங்கியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா கலந்து கொண்டு பயிற்சியை தொடங்கி வைத்தார். ஆப்தமித்ரா பயிற்சி கையேட்டை சிவருத்ரையா வழங்க ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன் பெற்றுக் கொண்டார். இந்த பயிற்சி பெறும் பயனாளிகளுக்கு பேரிடர் காலத்தில் பயன்படும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. மொத்தம் 26 தலைப்புகளின் கீழ் இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் தாண்டவமூர்த்தி எமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் வந்து தன்னார்வலர்களுக்கான 12 நாட்கள் இங்கேயே வந்து பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டு இன்று 20/1/2023 முதல் 31/1/2023 வரை 12 நாட்கள் இந்த தன்னார்வலர்களுக்கு 285 தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டு 2 இடங்களில் வந்து பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. நீர், நெருப்பு, ரசாயனம் மூலம் இடர்பாடுகள் வந்தால் அவற்றை எப்படி கையாள்வது என்பது பற்றி ஆப்தமித்ரா பயிற்சியில் கற்றுத்தரப்படுவதாக சங்கரா கல்லூரி முதல்வர் வெங்கடேசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் ஏனாத்தூர் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே ஆப்தமித்ரா என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை பேரிடர் மேலாண்மை சிறப்பு பயிற்சி முகாமானது இன்று தொடங்கி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிய 12 நாட்கள் கேம்ப் இங்கே பயிற்சி முகாமானது மாணவர்கள் இங்கேயே தங்கி பயிலக்கூடிய ஒரு திட்டத்தினை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த திட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் பேரிடர்களை எப்படி சமாளிக்க வேண்டும், அதற்கான ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் மீட்பு நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அது நீராக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரசாயன பொருள்கள் மூலமாக அந்த இடர் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடராக இருந்தாலும் அந்த இடர்களை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி கான்ஃபிடன்ஸோட அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயிற்சியினை காஞ்சிபுரமானது ஏரி மாவட்டம், குளங்கள் நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம், இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி தாக்கக்கூடிய இந்த மாவட்டம், இப்படிப்பட்ட இந்த பயிற்சிகள் இளைஞர்களுக்கு ஒரு தன்னார்வலர்களை உருவாக்கக்கூடிய, வாலண்டியர்ஸை உருவாக்கக்கூடிய இந்த பயிற்சியானது அத்தியாவசியமான ஒன்றாகும். பேரிடர் வந்தால் நம்மை மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் எப்படி